தேங்காய் சாதம் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 1/2 கிலோ பாசுமதி ரைஸு கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, பட்டை லவங்கம், முந்திரிங்க. தேவையான அளவு எண்ணெய், உப்பு. ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடியதுங்க இந்த தேங்காய் சாதம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடி கனமான பாத்திரம் வச்சுருக்கேன், நல்லா வெயிட்டாக. அதுதான் அங்கே சமைக்க கரெக்டாக நல்லாயிருக்கும். லைட் வெயிட்டாக இருந்தால் அடியில் பிடிச்சிட போகுதுங்க. பாத்திரம் காஞ்சிட்டு எண்ணெய் நிறைய தேவைப்படாதுங்க, கொஞ்சம் போதுங்க தேங்காய் சாதம்ன்றதாங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. பட்டை லவங்கம்லாம் போடுறேன். கொஞ்சமாக சோம்பு போடுறேங்க. கொஞ்சமாக சீரகம் போடுறேங்க. அதனால் அந்த முந்திரி இதில் போடுறேங்க. முந்திரி நல்லா சாந்தோன்னா வெங்காயம் போட்டுறேன். முந்திரி எல்லாம் சாந்துச்சுங்க, வெங்காயம் போடுறேன். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த பதம் வந்தால் போதுங்க, ரொம்பலாம் சகப்பாக வரணும்னு அவசியம் இல்லை. தக்காளி போடுறோங்க, 2 மீடியம் சைஸ் தக்காளி. 1/2 கிலோ ரைஸாக எடுத்துருக்கேன், அதுக்கு தாங்க இதை சொல்கிறேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அவ்வளோதான். புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம பால் ஊற்றிட்டு அரிசி போட்டுடலாங்க, டம் போட்டுடலாங்க. டக்குன்னு செய்யுது. இதுக்கு தேவையான சிக்கன் கிரேவி ஒன்று பண்ணுறாங்க, அதுவும் வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. அப்புறமா இது டம் போட்டு முடிச்சுட்டு சிக்கன் கிரேவி இருக்குது. சைட் டிஷ் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இது தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா தேங்காய் பால் வெள்ளையாக சாதம் அப்படியே நல்லா இருக்கும். புலாவெல்லாம் இருக்குதா. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுருவேன், புதினா போட்டுருவேன். பார்த்திங்கன்னா இந்த கிணத்துல தான் 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். இதில் 1க்கு 2 தண்ணி வைக்க போகிறேன் தேங்காய் பால். அவ்வளோதாங்க, வதங்கிடுச்சு. இதில் தாங்க 1/2 கிலோ பாசுமதி ரைஸ் வச்சுருக்கேன். 1க்கு 2 தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். நல்லா திக்காக பால் எப்படி இருக்குது பாருங்கள். 1க்கு 2 தண்ணினா நம்ம 1 1/4 ஊற்றலாங்க. பாலுன்றதுனால கொஞ்சம் சிக்கும், அதுக்காக 1க்கு 2. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும். தண்ணி கொதிச்சோடனே நம்ம அரிசி போட்டுடலாங்க. பாருங்கள், 5 நிமிஷத்தில் கொதிச்சிச்சுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். அப்போ இப்போ அரிசி போட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க. தண்ணியில் கரெக்டாக உப்பு இருந்துச்சுன்னா அரிசியை தண்ணி வடிய சாதத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. அரிசி போட்டு வடிக்கிறது வடிக்கலையா? அதான் வருது. அரிசி எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுதுன்னா தண்ணி அரிசியும் ஒரே ஸ்டேஜி கட்டியாக வரும்போது நம்ம டம் போட்டலாங்க, லைட்டாக மேலே நெய் விட்டு. அவ்வளோதாங்க. இந்த புலாவு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூட ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுறேன். அதில் ரைஸ் போட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், தண்ணியும் அரிசியுமா. இந்த ஸ்டேஜில் நம்ம டம் போட்டுடலாங்க. கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாங்க. நெய் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க, ஆப்ஷன் தாங்க. நெய் போட்டு சாப்பிட்டா தேங்காய் சாப்பிட்றது நல்லா இருக்கும். டம் போடலாம். தோசைக்கல் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. காட்டன் கிளாத்து தாங்க. வேணுன்றவங்க சில்வர் பேப்பர் போட்டு கூட நீங்கள் டம் போட்டுக்கலாங்க, அது அவங்க ஆப்ஷன் தான். வேலை தட்டு வச்சு வெயிட் வச்சிடுறேங்க. அவ்வளோதாங்க. 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சிடுறேங்க ஃபுல்லாக. இப்போ அந்த தேங்காய் சாத புலாவுக்கு தேவையான
சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறேங்க. ஏன்னா அது கூட தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளிங்க, 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. அதுக்கு கோல் விட எண்ணெய் விட்டுக்கிறேன். ஈஸியாக டக்குன்னு செய்கிறதாங்க. சோப்பு போடுறேங்க, வெங்காயம் போடுறேங்க, வெங்காயம் நல்லா வதங்குங்க. ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் வதங்கி வச்சுங்க. தக்காளி போடுறேங்க. இந்த கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி தாங்க கிரேவியாக வரும். அதுக்கு தான் அந்த 3 வெங்காயம் தக்காளி இல்லைங்க. தக்காளி வதங்கிடுச்சிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நல்லா வதங்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட் வதங்கிடுச்சிங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுறேன். அவ்வளோதாங்க. வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் 3/4 கிலோ சிக்கன் அதில் போட்டுருவேங்க. தேவையான உப்பு போட்டுக்கிறேங்க. தேவையான உப்பு போட்டுக்கிறேங்க. மஞ்சத்தூளுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா சிக்கனில் தண்ணி விட்டு வரங்க. அது வரையும் வதக்கணுங்க. நிமிஷம் வதக்கியாச்சுங்க. சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்துச்சு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் தாங்க போடுறேன். ஒரு 2 ஸ்பூன். ஈஸியாக டக்குனு செஞ்சிடலாங்க இதை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாத்தூள், வெங்காயம் தக்காளி, சிக்கன் தாங்க. இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த புலாவ் கூட வச்சு சாப்பிடும்போது இதே மாதிரி மட்டன் கிரேவி, இறா, வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நல்லா ஒரு காரக்குழம்பு இல்லை முருங்காய் கத்திரிக்காய் போட்டு பொரியல் அது மாதிரி பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேங்க. கொஞ்சம் விட்டால் போதுங்க, சிக்கன் வெந்துடும். அதில் சிக்கன் முழுகிற அளவுக்கு அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்க்குறவங்க கரெக்டான உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டா கிரேவி ரெடிங்க. இறக்கிடலாங்க. சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷம் மூடி வச்சுருந்து அந்த பக்கம் நம்ம தேங்காய் சாதம் புலாவு டம் போட்டிருக்கோம். அது திறந்து பார்க்கலாம் வாங்க. சாதம் எப்படி இருக்குது பாருங்கள். நின்று குச்சி குச்சா நின்று நல்லா வந்து சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுதுங்க. பாருங்கள் சாதம் எப்படி உதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த தேங்காய் சாதம் புலாவு சூப்பராக இருக்குங்க. இது தேங்காய் சாதம் மணக்க நல்ல மணமாக டேஸ்ட்டாக அதான் கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் சிக்கன் கிரேவி கரெக்டாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருந்தால் அதை தொட்டு சாப்பிட நல்லா இருக்குங்க. சிக்கன் கிரேவி கொத்தமல்லி போட்டுருங்க. இந்த கிரேவி சாதத்தோட அப்படியே இந்த சாதத்தை எடுத்து அதில் தொட்டு டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த தேங்காய் சாதம் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லக்ஷ்மி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.